குக்கர் யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து நம்ம பருப்பு சாதம் இதெல்லாம் வேக வைக்கும் போது அந்த ஹோலில் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் இதெல்லாம் அடைச்சி போயிடும். மறுபடியும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு வந்து விசில் வராது. ப்ரெஷர் உள்ளேயே அடங்கி தண்ணியெல்லாம் வற்றி வந்து நமக்கு உள்ளே இருக்கிற பொருள் வந்து கருகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 டைம் வந்து சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி வச்சு நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும்போது அதில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக வந்துடும். இதோட விட்டுறாமல் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம அந்த ஹோலில் விட்டு நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெஷர் வெளியில் வரும். நம்மளுக்கு விசிலும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் இந்த குக்கரை நம்ம பார்த்து பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நமக்கு பெரிய வேலையை வச்சிடும். அதுக்கு நார்மல் பாத்திரத்தில் நம்ம சமைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனை ஏற்படுத்திடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சமையலுக்காக நிறைய வந்து அரிசி வாங்கி வச்சுருவோம். அந்த மாதிரி நிறைய அரிசி வாங்கி வைக்கும் போது அதில் பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வந்து நிறைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப் தான் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை போடுவாங்க, சில பேர் வந்து லவங்கம் போடுவாங்க, பட்டை இந்த மாதிரிலாம் வந்து வாசனை பொருள்கள்லாம் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா வரமிளகா, அந்த மிளகாய் தான் நான் வந்து ஒரு 10 அப்படி இல்லைனா ஒரு 15 மிளகாய் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். இந்த மிளகாய் நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த காரத்தன்மைக்கு இந்த பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வந்து வைக்கவே வைக்காது. ஏன்னா நம்ம நிறைய வாங்கி அரிசி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து காலியாகாது. காலையில் நம்ம இட்லி தோசை அப்படின்னா நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செய்வோம், மதியம் ஒரு வேளை தான் சமைக்குவோம். இது போல் செய்கிறதுனால நமக்கு வந்து அரிசி வந்து சீக்கிரமாக காலியாகாது. அப்போ நிறைய வந்து நமக்கு பூச்சிப்புழு வண்டெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி வந்து வரமிளகாயை நல்லா உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அந்த பூச்சிப்புழு வண்டெல்லாம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்தவே வச்சிச்சு அப்படின்னாலும் அப்படியே வந்து மேலே நமக்கு எலும்பி வந்துடும். பாருங்கள், இப்போயே வந்து ஒரு பூச்சி வெளில வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கெட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும் மேலே. நம்ம அப்படியே வந்து அப்படியே கைகளால் எடுத்து வெளியில் கூட போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம அரிசி வாங்கும் போது அது நாள் கணக்காக வந்து நமக்கு சாக்கிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து வண்டு 1-2 அப்படியே இருக்க தான். அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நிறைய பூச்சி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிரிஞ்சி இலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வரமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பெருங்காய பாக்ஸையும் தீர்ந்து போனதுக்கப்புறமா அதில் போட்டு வைக்குவாங்க. அந்த பெருங்காய ஸ்மெல்லுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிப்புழு வண்டெல்லாம் நான் சொன்ன பொருளை ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரிசி கூட சேர்த்து வச்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எந்தளவு பெரிய காது ஓட்டையாக இருந்தாலும் நம்ம நொடி பொழுதில் அதை சரி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், பியூட்டி பார்லர் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நமக்கு குழந்தையில காது குத்துவாங்க. அந்த மாதிரி குத்தும் போது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப இறக்கமாக குத்திடுவாங்க, அப்படி இல்லைனா சைடில் குத்திடுவாங்க. கொஞ்சம் பிஞ்சான காதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே தோடு நம்ம வெயிட்டான தோடு போட போட அப்படியே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். சில பேருக்கு வந்து அதுவே பேஷனாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய தோடு போட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போடும்போது காது வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம நாள் போக்கில் அப்படியே விட்டோம் அப்படின்னா காது வந்து அருந்து. அந்தளவுக்கு நம்ம விடாமல் வந்து நம்ம தோடு வந்து போடும் போதே கொஞ்சம் குட்டி குட்டி தோடாக போடணும். காது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய கம்மல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஓட்டை அப்படின்னும் போது நம்ம பெரிய கம்மல்லாம் போடுறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், காதில் வந்து நான் திருகோடு தான் வச்சுருக்கேன். ஈஸியாக அந்த ஓட்டை வழியாகவே நம்ம வந்து தோட்டை வந்து டேரெக்டாகவே எடுத்துடலாம். அதே வழியாகவும் நம்ம போடவும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம வந்து தங்க நகையெல்லாம் போடும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து நம்ம நெத்திக்கெலாம் வைக்கும்ல ஸ்டிக்கர் போட்டு அந்த பொட்டு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன தோடு அப்படிங்கிறதுனால அதோட காம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து சின்ன ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து நல்லா காம்பு நீளமாக இருக்குது, பெரிய தோடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஸ்டிக்கர் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து தோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டியான பொட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து அந்த அட்டையோடய ஒட்டி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு அழகாக சென்டரில் ஊக்கு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஹோல் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகும். நான் காம்பஸும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காம்பஸ்லேயும் நான் வந்து ஹோல் விட்டு இந்த மாதிரி வந்து தோட்டிலையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துக்கணும் கரெக்டாக வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம இப்படியே வந்து தோடு போட போகிறது கிடையாது. நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தோட்டை வந்து காதில் போட்டுடணும். நம்ம எப்படி வந்து பட்டன் போடுவோமா பின் சைடு, அதே மாதிரி நம்ம ஸ்டிக்கர் போட்டையும் வந்து அந்த ஒற்றை பகுதி வந்து நம்ம காதில் வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து தோடு வந்து தொங்காமல் இருக்கும். அதனால தான் ஒற்றை சைடு வந்து நம்ம காதில் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ்டாக ஒட்டுற மாதிரி நம்ம போட்டு நல்லா வந்து திருகி விட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோடு பார்த்ததுக்கும் இப்போ வந்து தோடு பார்க்குறதுக்கும் எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் காது இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளாக வந்து நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து வருஷக்கணக்காக யூஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரோட மூடியோட பெல்ட் வந்து ரொம்பவே லூஸ் ஆகிடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிற மசாலா, தேங்காய் எந்த பொருள் அரைக்கிறோமோ அந்த பொருள் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வெளியில் சிதறிடும். மூடி வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அதை சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 2 ஹோல் இருக்கும் பாருங்கள், 2 சைடு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லப்பர் பேண்டை மாட்டி விட்டுடலாம். நம்ம செகண்ட் போட்டோம் அப்படின்னா அந்த வந்து க்ரிப்பாக இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் மாட்டி விட்டு இந்த மாதிரி மூடும் போது ரொம்பவே சூப்பராக டைட்டாக இருக்கும். இது தற்சமயத்துக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேணால் வந்து மிக்ஸி ஜாரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜார் அங்கங்கே செதறுது அப்படின்னு சொல்லி நம்ம மிக்ஸி ஜாரை டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம காசு கொஞ்சம் மிச்சம், கொஞ்சம் லைஃபும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.